ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாஹே தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் திங்கள்கிழமை 19/2/2024, சோபகிருது ஆண்டு மாசி 7. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 47 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 12:55 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:21 வரை மிருகஸ்ரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:52 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:02 வரை தைத்துளம், பின்பு பிற்பகல் 12:55 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். மிதுனத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். இன்றைய கோச்சாரங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். மிதுனத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பகை உள்ள நாளாக அமையப் போகிறது. பகைன்ற போது நண்பர்களிடையே பகை, உறவினர்களிடையே பகை, எல்லாத்துக்குமே காரணம் பணம். இந்த பணத்தினால தான் உங்களுக்கு இந்த நாள் பகையாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த நாள் யாருக்கும் பணத்தை கொடுக்காதீங்க. அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் தலையிடாதீங்க. அப்படி யாராச்சும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி எதுவும் பேசாதப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சேஃப். இல்லையானா தேவையில்லாமல் அவங்க கூட பகையாகிறதுக்கும் பேச்சுவார்த்தை முறிகிற அளவுக்கு உண்டான ஒரு பகை வளர்ச்சி வரத்துக்கு உண்டான நாளாக அமையப்போகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த நேரத்துலையும் ஓட்டும் போது கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட பேச்சு கொடுக்காம கவனத்தை ரோட்டில் இருந்து வந்தீங்கன்னா பெரிய விபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையும். அவசரப்பட்டுட்டு எந்த ஒரு பேச்சிலையும் கவனம் சிதறும் போது உங்களுக்கு அடிபடுறதுக்கும் பின்னாடி உட்காந்துன்றவங்களுக்கு சில காயங்கள் ஆகிறதுக்கு உண்டான நாளாக அமைய போதுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹெல்மெட் இந்த மாதிரி விஷயங்களை போட்டுட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. காதலர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நாளாக அமைய போகுதுங்க. ஏன்னா காதலர்களுக்கு அவங்களுடைய பிற்காலத்தில் என்ன மாதிரி ஒரு உறவுகள் நம்ம 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பீங்க. அது பிரச்சனையாக முடியும். அதனால் உங்களுடைய பிற்காலத்தில் ஃப்யூச்சர் பிளான் எதுவும் பண்ணாமல் இந்த நாள் 2 பேருமே ஒரு பேலன்ஸ்டாக போகிற மாதிரி அமைச்சிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், எந்த ஒரு பகை இல்லாமல் இந்த காதல் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். இல்லைனா ஒரு பிரேக்கப், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரிவு, அந்த மாதிரி வரத்துக்கு உண்டான 100க்கு 100 வாய்ப்புகள் அதிகம். பரிகாரம். திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற முத்தாலம்மன் அம்மனை மனப்பூர்வமாக வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு மனசில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அம்பாள் தீர்வு செய்வாங்க. அதே போல் இந்த பகை உள்ள அம்சமான பல விஷயங்களை அம்பாள் நிவர்த்தி செய்வாங்க. ஏன்னா அவங்க காளியோட அம்சம், அதாவது பார்வதியோட அம்சமாக தான் இருக்கிறாங்க. அதனால் அம்பாளை மனப்பூர்வமாக வேண்டிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல், இந்த நாள் எந்த ஒரு பகையும் இல்லாமல் முத்தாலம்மன் தாய் உங்களை அருள் புரிவாள். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? பூனைக்குட்டி.
பூனைக்குட்டி வந்து உங்கள் கனவுல வந்துருச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? மகிழ்ச்சின்னு அர்த்தம். பூனை கனவுல வந்துருச்சு, அது ஒரு அபசகுணம்னு நினைக்காம இது வந்து ஒரு நல்ல ஒரு கனவு, அதாவது மகிழ்ச்சி. உங்கள் கனவில் பூனை வந்தால் மகிழ்ச்சி தான் அறிகுறி. நன்றி, வணக்கம்.